ஸோ இப்போதான் உங்களுக்கு வந்து அந்த அணையோட பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போது டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா, தனியாக மொபைலுக்கு 10 ரூபா, மொத்தம் 20 ரூபா. மொபைல் கொண்டு அது முதலையெல்லாம் இருக்குதுப்பா. உயிரோட முதல்ல பழம்பாம்பு, எல்லா பாம்பு எல்லாமே உயிரோடவே இருக்குங்க. அணையின் உயரம் 214 அடி. அணையின் அடிமட்ட அகலம். டேய் பாரு செல்வா, பயங்கர ஸ்பீடா ஆளு உடம்பு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்டூரில் வந்து 16 கண் கணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் தான் பார்க்க வந்துடும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நீர்வரத்து, மேட்டூர் அணையில் வந்து நீர்வரத்தை வந்து நீக்கிடுவாங்களா. ஸோ அந்த பகுதிக்கு தான் வந்துருக்கிறோம். சரி வாங்க அப்படியே காட்டுறோம் பாருங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 16 கண் கதவணைம்பாங்க. அந்த தண்ணி வரத்து இப்போ குறைஞ்சிருச்சு. மேட்டூர் 120 அடிக்குள்ள கட்டிச்சுனாவே உபரி நீர் 16 நீக்கி விடுவாங்க. ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இதான் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாதப்ப எப்படி இருக்கு பாருங்க காட்சி. இப்போ தண்ணி இருக்கும்போது எந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தண்ணி இல்லாதப்ப யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. நாங்க காட்டுற பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதான் உங்களுக்கு வந்து அந்த அணையோட பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பெருமாள் கோயில் அங்க இருக்கு பாருங்க. அந்த பெருமாள் கோயில் அங்கதான் இருக்குங்க. என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்ல வரலையா? இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டீங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா மேட்டூர் பார்க் வந்திருக்கோம். டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா, தனியா மொபைலுக்கு 10 ரூபா, மொத்தம் 20 ரூபா. மொபைல் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு 10, நமக்கு தனியா 10, ஒரு நபருக்கு 10 ரூபா. டைம் வந்து பாத்தீங்கன்னா பார்வையாளர் நேரம் காலை 7 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தான் உள்ள செல்ல அனுமதி. அதுக்குள்ளேயே வெளியில் வந்துடணும். நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம், வாங்க உள்ள போகலாம். Oh my god, மேட்டூர் பார்க் என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இங்கே தான் வந்துருக்கோம். அங்க இந்த முறுக்கு கேட்டையா மச்சே, எங்கட விட்டுட்டு ஓடுறா, வீடியோ எடுக்கலாம் விடக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் டைம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா பூங்கா என்ட்ரன்ஸு. என்ன எதுவும் சொல்லவாடா? சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு முறுக்கு வாங்கிட்டு. ஓகே. மேட்டூர்ல முனிப்பொங்கல் கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப ஃபேமஸ். அணைக்கட்டு முனிப்பு வந்து பேக்ரவுண்ட் தான் தெரியுது. இங்கதாங்க இருக்கு. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா அணைக்கட்டு முனிப்பு கோயில் அங்க இருக்கு. மேட்டூர் வந்தாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த பார்க் கண்டிப்பா போங்க. 10 ரூபாய்க்கு ஒர்த்து தான். 10 ரூபா தானே டிக்கெட்? டிக்கெட் 10 ரூபா, மொபைலுக்கு தனியாக 10 ரூபா சார்ஜ். ஓகே. வாங்க, நீங்க எத்தனை டைம் வந்துக்கிறீங்க? 10 டைம் வந்துருக்கு. 10 டைம். ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்ததே பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு தான் நாங்க வந்தோம். ஒரு 1 மணி நேரம் தான் சுத்தி காட்ட முடியும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்றோம். இதான் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ். இதான் பார்க்கோட என்ட்ரன்ஸ். பார்க்கோட என்ட்ரன்ஸ் தான் வந்துக்கிறோம். அது பாத்தீங்கன்னா வரவேற்கிறதுக்காக 2 பக்கம் யானை இருக்கு. இங்க ஒரு யானை இருக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு யானை இருக்கு. இது பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு என்ன கிழமை இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை. ரொம்ப நாளாக நீங்க டைனோசர் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்க டைனோசர் இருக்கு. டைனோசர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு எங்கேயுமே இல்ல. நம்ம மேட்டூர் அணையில வந்து டைனோசர் வச்சுக்கிறாங்க. மேட்டூர் அணையில முதலையெல்லாம் இருக்குதுப்பா. உயிரோட முதல்ல பழம்பாம்பு, எல்லா பாம்பு எல்லாமே உயிரோடவே இருக்குங்க. காமிக்கிறோம். மான், முயல், லவ் பேர்ட்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வகைகள், மீன், வண்ண மீன்கள். கண்டிப்பா நேச்சர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. வெளியில வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் சமைக்கலாம். மீன் சமைச்சு கொண்டு வந்து இங்கே சாப்பிடலாம். இங்கே ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சாப்பிடலாம். அந்த மரத்து வெளியில பாத்தீங்கன்னா அங்க இடம் இருக்கு, செட்டு இருக்கு, தண்ணி வசதி நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, பராமரிப்பு நல்லா இருக்கும். இங்க பாருங்க உட்கார மாதிரி வந்து இடம் செம்மையா இருக்குங்க. உட்காருவா. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன ஹெல்ப். உள்ள வந்துட்டோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ உயிரோட முதலை காட்ட போறோம். கிண்டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முயல் முதலை பார்க்க போறோம். லவ் பேர்ட்ஸ் இருக்கு பாருப்பா. ஸோ பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் நாளைக்கு பாருங்க. பீஜியன் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வச்சுக்கிறாங்க. அங்க பயங்கரம் கூண்டு வீட்டுல வச்சிருக்காங்க. பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா கலரா இருக்கும். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு தெரியல. இதுல வாங்கிட்டு போயிடலாமா? பாருங்க அப்புறம் என்ன ப்ரோ? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னால முடியும். இப்போ என்னன்னா சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் கிடைக்குமா?
இல்லை தண்ணி அதே பிடிச்சிக்கலாம். மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், எல்லாமே தெரிஞ்சு வீடியோ போடுறோம் கட்டா போடுறான்னு சொல்லிடாதீங்க. ஏதோ போற போக்குல ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை போடுறோம். ஏதாவது தப்பா இருந்தா கமெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க அடுத்த டைம் ஏதாவது நீங்களே தெரிஞ்சுங்க, ஓகேவா? ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு வீடியோ போடுறோம், போற போக்குல ஒரு வீடியோ போடுறோம், அவ்வளவுதான். இது வந்து வெள்ளலி. வெள்ளலி இதுதான் பாத்தீங்கன்னா வெள்ளைலிங்க. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வளர்த்தலாம், யாரையும் கடிக்காதனால யாரே கிடக்காங்க. ஆமா இதெல்லாம் பிடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா தெரியுதாப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இது முதல்ல இறக்குற பகுதி. கண்ணுக்கு தெரியுது தெரியலையா? எந்த இடத்துல? செவுத்து இடத்துலயா? ஆமா தெரியுது இல்லையா? ஆமாமா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனா கண்ணுல நேர்ல பார்த்தா பாருங்க அந்த கார்னர்ல தெரியுதுங்களா? அந்த செவுத்தொட்டி தெரியுது. சரி வாங்க, சின்னதா தான் இருக்குது. பாம்பை கண்ட படையே நடக்குன்னு சொல்லுவாங்களா சார். நாங்க 3 பேர் வந்து வந்திருக்கிறோம். ஸ்னேக் பாபு. ஸோ இங்க 2 பாம்பு, மொத்தம் 3 பாம்பு இருக்கிறோம் நாங்களே. ஸோ பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது சார பாம்பா? எதனால? ஸோ பாருங்க எந்த அளவுக்கு நெளின்ட்டு சாமிடே. நீ பாருங்க எல்லாமே வந்து வந்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். ஆனா வேற லெவல் இருக்குது. உடம்பே கொஞ்சம் சிலுக்குதுங்க. அங்க ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியேற செவுத்துல மேல ஏறி பாக்குதுங்க. வெளியே வர விட மாட்டாங்க, டைல்ஸ் போட்டுருக்குது. பாத்தீங்கன்னா மேட்டூர் அணையின் வந்து கட்டுன விவரம் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இது கட்டுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க கர்னல் பிஎம் எல்லிஸ் ஓகேவா, ராயல் பொறியாளர் மேட்டூர் அணை சிற்பி. ஓகே, இவருதாங்க. ஸோ இவருதான் பாத்தீங்கன்னா நம்ம மேட்டூர் அணை வந்து சிற்பிங்க. மேட்டூர்னுடைய ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. 6 காவேரி, அணையின் நீளம் 5300 அடி, அணையின் உயரம் 214 அடி, அணையின் அடிமட்ட அகலம் 171 அடி, நீர்த்தேக்கத்தின் ஆழம் 165 அடி, பயன்படும் நீரின் கொள்ளளவு 93,420 மில்லியன் டன் அடி, உச்ச நீர் மட்டம் 120 அடி பிளஸ் 790 அடி. அணை கட்டுவதற்கான செலவு 4.8 கோடி, 4.80 கோடி. ஓகேவா? அணை கட்டுவதற்கான காலம் 1925 முதல் 1934 வரை. ஒரு 9 வருஷமா கட்டிருக்காங்க. ஓகே, சரி வாங்க அப்படியே நெக்ஸ்ட் அடுத்த பகுதிக்கு போலாம். ஏன்னா அவங்க மக்கான காணும் கூறி அடிக்கணும். எத்தோட்டு 2 பேரும் இவ்வளவு வெயிட் ஆகுறீங்களே, தாங்காதுங்க. ஏற்கனவே உடஞ்சிருக்குங்க. அங்க பாருங்க, அதான் காரணம் உடஞ்சிருக்கு. ஆமா ஆடுவாங்க. ஓ சரி சரி. என்ன போட்டியா? போட்டோவா? போட்டோ எடுத்தாச்சு. வந்துட்டு தயவு செய்து யாரும் சாப்பிடாம மட்டும் போயிடாதீங்க. மீன் நல்லா இருக்கும். ஸோ இங்கேயே வந்து ஆற்றுலேயே வந்து காவேரி ஆற்றுலேயே மீன் பிடிச்சி இங்கேயே வந்து மீன் வந்து பொரிச்சு ப்ளஸ் வந்து குழம்பு மீன் சமைச்சும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெருசாக அமௌண்ட் அதிகமாகும். மீன் சாப்பாடு எல்லாத்தையும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் வந்து கூட்டமாக வரும். அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றது எங்கே அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. எல்லா இடத்துலையும் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு அவங்களே போது பாத்திரம் போட்டு சாப்பாடு போட்டு அது தனியாக குழம்பு தனியாக பக்கெட் வச்சு எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம உள்ள வந்து சாப்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம எங்கே சாப்பாடு சமைக்கணும் அவங்க கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். கோசி எல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே சமைக்கிறது எல்லாமே சமைச்சு எல்லாமே பண்ணிக்கலாம். இதே புல் அப்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. வேற லெவல் இருங்க. பாருங்க கால் கீழே ஒன்றும் இல்லை. மச்சி நீங்க ட்ரை பண்றியா? ரிட்டர்ன் போ. மச்சான் ஏறாப்புல வேற லெவலுங்க. இங்க பாரு செல்வா பயங்கர ஸ்பீட் தான். ஆளுக்கு உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது. நீ பண்றா இல்ல வாய்ப்பில்ல. எங்களை வேணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மி தான். கூட்டம் பாத்தீங்கன்னா இந்த லீவ் நாள் சாட்டர்டே சண்டே கண்டிப்பா கூட்டமா இருக்கும். ஹாலிடே அன்னைக்கு எப்பயுமே கூட்டமா இருக்கும். டெய்லியும் கூட்டம் அதிகமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இன்னும் அதிகமா இருக்கும். மேட்டூர் பார்க்ல வந்துட்டு தண்ணி வந்து நல்லா தேவை எடுக்கும். தண்ணி வந்து இல்ல அப்படின்னு நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாஸ்டிக் வந்து உபயோகத்தை குறைச்சிருங்க. ஸோ அப்படியே கொண்டு வந்தாலும் மறக்காம இங்க வந்து போட்டு போக வேண்டாம், கொண்டு போயிருங்க. டஸ்ட்பின் இருக்கும், டஸ்ட்பின் கூட போடுவாங்க. அங்க டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. ஸோ பாருங்க குடிநீர் குழாய் வசதி வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த தண்ணி வந்து குடிக்கலாம். ஸோ தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியம் தான் நல்லா இருக்கும். ஸோ மக்கள்ஸ் நீங்கள் வந்து மேட்டூர் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ் சமைக்கிறீங்க, மீன் சமைக்கிறீங்க, இல்லை வேண்டுதல் வந்து மினி பொங்கலுக்கு வந்து ஒரு சூப்பரான இடம் வந்து இங்கேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இங்கேயே வந்து ஃபேமிலியோட உட்காந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு நீட்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். ஸோ மேட்டூர் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வசதியில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சூப்பரான பிளேஸ். நம்ம நீங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து என்ஜாய் பண்ணணும், நல்லா சுற்றி பார்க்கணும், குழந்தைங்கள்லாம் விளையாடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாமே விளையாட்டு பொருள் எல்லாமே இங்கே வச்சுக்கிறாங்க. ஸோ தூரிமார் கொண்டு எல்லாருமே வந்து இடம் வந்து செம்மையாக நடங்க. ரொம்ப நாளாவே நீங்க பாத்துக்க மாட்டீங்க. மிகப்பெரிய விலங்கு இந்த உலகத்திலேயே அழிஞ்சு போயிட்ட ஒரு விலங்குங்க. இப்ப நாங்க காமிக்கிறோம் மேட்டூர்ல இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே இருந்த ஒரு உயிரினம். இதுதாங்க டைனோசர். ஸோ மேட்டூர்ல ரொம்ப நாளா வாயை பொழந்துட்டே இருக்குது. ஸோ யாருமே வந்து இதுக்கு வந்து தீனி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க 3 பேர் தான் வந்துருக்கிறோம். இதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் போகணும். இதான் பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை. அந்த போர்டு போட்டு பாத்தீங்களா, வேலை மேட்டூர் அணை. இது வந்து நைட்டு தான் லைட் எரியும். ஸோ இதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குங்க. ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் போர்டு இருக்குது பாத்தீங்களா, அந்த போர்டுல தண்ணி. மேட்டூர் அந்த போர்டு வரலாம் தண்ணி இருக்குதா. அதுதான்
அதுதான் பாத்தீங்கன்னா 120 அடி தண்ணி, அது கீழ்மட்டம் வரலாம் தண்ணி இருக்கு. 2-3 அடி குறைஞ்சிருக்கு. ஆமா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை டொபுக்குன்னு தட்டிடுங்க. ஓகேங்களா? மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் 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 பாய்.